அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி சிங்கம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் தினமணி நாளிதழில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை பார்த்துடலாம். கேரளா முதல்வராக சதீசன் இன்றைக்கி பதவியேற்கிறாப்புல. கேரளாவில் சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் 133 இடங்களை வென்று ஆட்சியை பிடிச்சாங்க. மொத்தம் 140 தொகுதிகள் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி, கேரளாவில் மொத்தம் 140 தொகுதிகள். அதில் நம்ம தமிழக முதல்வர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் கலந்துக்கிட்டல. அதுக்கப்புறம் முக்கியமானது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கையை 38 உயர்த்தி குடியரசுத் தலைவர்கள் உத்தரவிட்டிருக்காப்புல. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம், அவங்கள எண்ணிக்கையை கூட்டுறது, இதெல்லாம் குடியரசுத் தலைவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. அப்படிங்கிறதுனால அவங்க எண்ணிக்கையை 38 உயர்த்தியிருக்கிறாங்க. தற்போது தலைமை நீதிபதி மற்றும் 33 நீதிபதிகள் என்ற அளவில் இருக்கா. இது 38 உயர்த்தியிருக்கிறாங்க. மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிற எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாப்புல. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு சட்டத்திருத்தத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதில் அடுத்த 4 நீதிபதி பணியிடங்களை அதிகரிக்கும் திருத்த மசோதா வரும் நாடாளுமன்ற மேலும் 4 பேரை கூட்ட போகிறாங்க. உச்ச நீதிமன்ற சட்டம் நீதிபதிகள் எண்ணிக்கை 1956 இயற்றப்பட்ட 1956 இயற்றப்பட்டிருக்கு. அந்த ஆக்டின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிகளை தவிர்த்து பிற நீதிபதிகளுடைய மொத்த எண்ணிக்கை 10 என்ற அளவில் மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது 1956. அடுத்து 1960 திருத்தம் கொண்டு 13 அப்படின்னும், அடுத்து 1956 10, அடுத்து 1960 13, அடுத்து 1913 அடுத்த சட்ட திருத்தம் மூலம் நீதிபதிகளின் 17 உயர்த்தி 86 மீண்டும் கொண்டு 17லிருந்து 25 கொண்டு வந்திருக்காங்க. 2009 30ஆகவும் 2019 34ஆகவும் இருந்திருக்கு. 2009 30, 2019 34 உயர்த்தியிருக்காங்க. இந்தியா நெதர்லாந்து 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்தாட்டப்பட்டதில் இந்திய பிரதமர் நெதர்லாந்து நாட்டுக்கு போனதில் மிக முக்கியமான இன்னொன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத உள்ளே பார்க்கலாம், நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். தேசிய டெங்கு ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் தேசிய டெங்கு ஒழிப்பு தின விழிப்புணர்வு நாள் என்னைக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் பார்த்துடலாம். நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடது உலகு. திருக்குறள் கொடுத்துருக்காங்க. நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு. தொழில் செய்கிறவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது. தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் குறுக்கோளியில் போகாத வரைக்கும். ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும். தொழிலாளர்களுடைய நிலைமையை ஒரு மன்னன் ஆராயணும் அப்படிங்கிறத இன்றைக்கி திருக்குறளில் சொல்லியிருக்கிறாங்க. கட்டுரை எழுதியிருக்காங்க. திரைப்பட கல்வியின் அவசியம். இது சம்மந்தமானதெல்லாம் நமக்கு இதில் கேட்க மாட்டாங்க, அது இருக்கட்டும். இதுதான் முக்கியமானது. இந்தியா நெதர்லாந்து 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்கு. இந்தியா நெதர்லாந்தோடைய பாதுகாப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 பேருக்கிடையே 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு.
நெதர்லாந்தோடைய த ஹேக் நகரில் அந்நாட்டுடைய பிரதமர் ரோப் ஜெட்டன் நெதர்லாந்தோடைய த ஹேக் நகரில் அந்நாட்டுடைய பிரதமர் ரோப் ஜெட்டனுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகியிருந்தது. 5 நாடுகளுக்கான அரசுமுறை பயணமாக வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தை தொடர்ந்து ஐரோப்பாவுக்கு பாரத பிரதமர் வந்து போயிருக்காப்புல. இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், கடல்சார் மேம்பாடு, அறிவியல் புத்தாக்கம், செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், விண்வெளி உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவது சம்மந்தமாக வந்து பேசியிருக்காங்க. இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் அரசு வந்து உயரிய விருது கொடுத்துருக்கு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான த ராயல் ஆர்டர் ஆஃப் த போலர் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸ்வீடன் நாடு இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து அரசு வந்து செப்பேடுகளை வந்து கொடுத்துருப்பாங்க. சோழர் காலத்து செப்பேடுகளை வந்து பிரதமர் மோடிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சோழர்களுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்டது இதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து புதுச்சேரியில் மக்கள் கணக்கெடுப்பு பண்ணி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணி தொடங்கியிருக்கிறாங்க. இந்த பார்த்திங்கன்னா அந்த ஆனைமங்கலம் செப்பேடு இதான் வந்து நெதர்லாந்தில் கொடுத்தது. இந்தியாவோட ஒப்படைக்கப்பட்டுள்ள உலக புகழ்பெற்ற ஆனைமங்கலம் செப்பேடுகளை தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். லைட்டன் செப்பேடுகள் என்று பரவலாக அறியப்படும் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆனைமலை செப்பேடுகளுக்கு இன்னொரு பேர் வந்து லைடன் செப்பேடுகள். ராஜேந்திர சோழனின் முத்திரையுடன் கூடிய வெண்கல வளையத்தால் பிணைக்கப்பட்ட சோழர் காலத்தில் 21 செப்பேடுகள் 14 ஆண்டுகால தாயகம் திரும்பும் முயற்சியின் முடிவில் இப்போது ஒப்படைச்சிருக்கு. 21 செப்பேடுகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் உள்ள ஜூடா மணி விகாரை என்ற பௌத்த மடாலயத்திற்கு ஆனைமங்கலம் கிராமத்தை வழங்கியதை பற்றிய பதிவு செய்வதற்காக சோழ பேரரசர் 1ஆம் ராஜராஜ சோழனால் அந்த செப்பேடுகள் முதலில் வெளியிடப்பட்டன. நாகப்பட்டினத்தில் உள்ள ஜூடா மணி விகாரை என்ற பௌத்த மடாலயத்திற்கு ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க தானமாக. அதுக்காண்டி அந்த செப்பேடை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் 300 வருஷத்துக்கு அப்புறம் டச்சு காலனித்துவ காலத்தில் இந்தியாவிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட அந்த செப்பேடு 1862 நெதர்லாந்தில் உள்ள லைட்டன் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டது. இப்போ வந்து சமீபத்தில் வந்து பாரத பிரதமருடைய பயணத்தின் போது அங்குள்ள பிரதமர் வந்து இந்தியாவிடம் வந்து இதை வந்து ஒப்படைச்சிருக்காப்புல. அடுத்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் அது கூட்டம். இலங்கையில் சீன கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகம் அருகே விமான நிலையத்தை குத்தகைக்கு விட்டுருக்காங்க. மன்னிப்பாக இந்தியா. IPL இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உக்ரைனின் எலினா ஸ்வீடோலினா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. எலினா ஸ்வீடோலினா தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாருன்னா KG அருண்ராஜ் சமீபத்தில் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாப்புல. இன்றைக்கி முக்கிய நடப்பு நிகழ்வுகளை வந்து தினமணியில் இடம்பெற்ற 18/5/2026 அன்று நடைபெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்த்தோம். நன்றி.